இந்த முறை வாணியம்பாடியில முஸ்லீம் லீக்கையே ஆதரிக்கலாம். அவங்க தானே இஸ்லாமியர்களோட அடையாளம், பாஜகவை எதிர்க்கிற கட்சி. முஸ்லீம் லீக் எப்படி இஸ்லாமியர்களோட பாதுகாவலர்னு சொல்றீங்க? அவங்க யாருக்காக நிக்கிறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சிங்களா? ஏன் தம்பி அப்படி கேட்குறீங்க? திமுகவும் அவங்களும் பாஜகவை எதிர்க்கிறாங்களே, அது போதாதா? பாஜகவை எதிர்க்கிறாங்களா? மம்தா பானர்ஜி என்ன சொன்னாங்கன்னு கவனிச்சிங்களா? திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில கள்ள உறவு இருக்குன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. வெளியில சண்டை போடுற மாதிரி நடிப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள நல்ல உறவு. இது தெரிஞ்சும் முஸ்லீம் லீக் வெறும் சீட்டுக்காக அவங்க கூட ஒட்டிட்டு இருக்காங்க. முஸ்லீம் லீக் அப்படி சொல்லாதீங்க, அது இஸ்லாமியர் கட்சி. சரி, ஏதாவது ஒரு போராட்டத்தை அவங்க முன்னெடுத்திருக்காங்களா? அன்னைக்கு ஒரு இஸ்லாமிய மாணவியே கஞ்சா போதையில ஒருத்த சிதைச்சானே, அப்போ எங்க போச்சு இந்த கட்சி? சிறை கைதிகள் விடுதலைக்கு திமுக என்ன செஞ்சது? ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கும் வக்ஃப் போர்டு பதவிக்குமே அவங்க வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனா நமக்காக பேச ஒரு ஆள் கூட இல்ல. நீங்க சொல்றது கரெக்ட் தான் ப்ரோ. அப்போ நம்ம யாரை தான் நம்புறது? ஏன் திரையுலக உச்சத்தை விட்டுட்டு மக்களுக்காக களத்துக்கு வந்திருக்காரே நம்ம தளபதி விஜய். திமுக பாஜகன்னு ரெண்டு பேரையும் நேருக்கு நேரா எதிர்க்கிறாரு. வாணியம்பாடியில நம்ம ஊர் இளைஞர் சையது புர்ஹானை நிறுத்தி இருக்காரு. இதுதான் உண்மையான மாற்றம். ஆமா, இனி நமக்காக ஒரு குரல் சட்டசபையில ஒலிக்கணும். நாம எல்லோரும் ஒன்னா சேர்ந்து விசில் சின்னத்துல ஓட்டு போட்டு விஜய் கரத்தை வலுப்படுத்துவோம். கண்டிப்பா இதை நம்ம சொந்தங்களுக்கும் சொல்லுவோம். நான் தன்னந்தனியாளு நீ நம்ம பாரு கொஞ்சம் நம்புந்தேன்னா நீங்க எட்ட கோடி பேரு நல்ல பாத்து கேட்டு எங்க விசில் சத்தம் கேட்டு நல்ல பங்க போற நீ விசில் கடி ஓட்ட